ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே செஞ்ச டிராக்டருக்கு வந்து இந்த பெட்ரோல் வேல்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இந்த வேல்வ் வந்து சைனாவில் 30 ரூபா ஆகும். ஆக்சுவலாக இந்த வேல்வ் இந்தியாவில், அதாவது அமேசான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 420 ரூபா போட்டிருக்கோம். ஸோ நம்ம டிராக்டரில் பார்த்தீங்கன்னா கார்போரேட்டர், ஃபியூல் டேங்க்கு டேரெக்டாக ஒரு ஃபில்டரை போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நாள் நம்ம அப்படியே டிராக்டர் ஆப்ரேட் பண்ணாமல் விடுறதுனால கார்போரேட்டரோட ஃப்ளோட் சீட்லலாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு உட்காந்துக்கிட்டு அது அந்த சீட் டேமேஜ் ஆகிட்டு ஓவர் ஃப்ளட் ஆகுது கார்போரேட்டர். ஸோ இதனால் லாங் டைம் கழிச்சு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருது. ஸோ எவ்ரி டைம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கார்போரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணி போடுற மாதிரியாகவே இருந்தது. ஸோ அதனால் ஒரு சின்ன வேல்வ் வாங்கி நடுவில் மாட்டி விட்ருவோம். ஸோ யூஸ் இல்லாத டைமில் நம்ம வேல்வை க்ளோஸ் பண்ணுறோன்னா கார்போரேட்டருக்கு போகிற ஃபியூல் வந்து கட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வால்வ் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த ஃபியூல் லைனை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேல்வ் வந்து இன்பிட்வீன் போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி. அதாவது இந்த இடத்தெல்லாம் நான் விழுது வச்சுருந்தேன் இந்த வண்டியை கடைசியாக இங்கே பார்க் பண்ணிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புல்லுலாம் வந்து டயர் மூடுற அளவுக்கு வளர்ந்து போயிருக்கு. இந்த ஃபியூவல் ஹோஸ் எல்லாம் கூட நல்லா ஸ்டிஃபாக ஹார்டன் ஆகிட்டுருக்கு. யூஸ்வலாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாசில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு என்லார்ஜ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வால்வ் எடுத்து மாட்டியாச்சு. இப்போ வால்வெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு ஃபியூவலை போட்டுட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போலாம் எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் நம்ம பெட்ரோல் வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அதில் டஸ்ட் இருக்க தான் செய்யுது. டேங்க் எக்ஸ்டர்னலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்டர்னலாகவும் இருக்குது. இது வந்து கேல்வனைஸ் ஸ்டீலில் பண்ண மாதிரி தெரியுது, பட் ஆனால் உள்ளே வந்து ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு. ஸோ 3 மாதம் கழித்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை திரும்பவும் அதே மாதிரி ஓவர் ஃப்ளட்டிங் ஆகுதான்னு தெரியல. வேல்வ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃப்ளட் ஆகிற மாதிரி தெரியல. சரி, ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேட்ரி இன்ஸ்டால் பண்ணல ஆக்சுவலாக, இல்லைன்னா நம்ம செல்ஃப் போட்டும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். பட் எனிஹவ் வால் வாங்கினது ஒர்த்தாக தான் இருக்கும் போல். ஸோ இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக நம்ம சாமி பவர் வீடர் வாங்கி உழுது வச்சுருந்தேன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. மழை பெஞ்சு இப்போ வந்து பார்த்தா ஃபுல்லாக புல்லு முளைச்சி போயிடாது. பாருங்கள் புல்லில் எவ்வளோ ஈரம் இருக்குன்னு, மழை பெஞ்சு. டிராக்டர் டிரைவர் போட்டிருந்தால் நல்லா க்ரிப் இருந்திருக்கும். டிஃப்ரென்ஷியலில் செல்ஃப் லாக் இல்லாததுனால அது ஒரு வீல் மட்டும் ஸ்கிட் ஆகுது. இதுவும் டாடா ஏஸோட டிஃப்ரென்ஷியல் தான், ஆக்சலு. அதை தான் நம்ம கட் பண்ணி மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம்.
நான் நெக்ஸ்ட் டைம் அது சின்ன டேங்க் ஒன்று பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக 250 ml ஃபியூல் டேங்க் வித் வால். அது வாங்கினா ஆக்சுவலாக கீழே இன்ஸ்டால் பண்ணி தரலாம். இந்த டேங்க் வர மேலே அசிங்கமாக தெரியுது. அந்த டேங்க் வாங்கியிருந்தேன்னா வேல் தனியாக வாங்க வேண்டியிருக்கு. இந்த டேங்க் வாங்கியிருந்தால் வேல் தனியாக வாங்க வேண்டியது அவசியம் இருக்குது. ஸோ அப்படியே வண்டியை கொண்டு வந்து ஓரமாக ஒரு இடத்துல பார்க் பண்ணி சரி அப்படியே கவர் போட்டு மூடி வச்சிட்டா இப்படியே இருக்கும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுற வரையும். ஸோ ஒரு வழியாக ஒரு 30 ரூபா கொடுத்து வால் வாங்கினது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.